அண்ணா என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் அண்ணா அண்ணா எனக்கு இதுவரை கட்சியில யாருமே வந்து தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிக்க சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி சில பணிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி எல்லோரும் இணைந்து ஒரு 22,000 இடத்துக்கு மேல தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அடுத்து மகளிர் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட்டியலின சகோதர சகோதரிகள் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி என்ன சொல்லுதோ நாம செய்ய போறோம். பிரச்சாரம் பண்ண போறோம். எலெக்ஷன் இங்க போய் நிக்க போறோம். நம்மை பொறுத்தவரை கட்சி முடிவெடுக்கட்டும், கொடுக்கின்ற பணியை நாம் செய்வோம். நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, இதுவரைக்கும் என் வாயை திறந்து சீட்டை கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, என் லைஃப்லயே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். அது என்னோட பழக்கமும் கிடையாது. 2021 டெல்லிக்கு சென்ற பிறகு கட்சி சொன்னாங்க அரவக்குறிச்சியில் போட்டியிட்டேன். 2024 வரை எங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். டெல்லிக்கு நாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம், பேரையெல்லாம் எடுத்துட்டு போனோம். போட்டியிட வேண்டும் என்று கட்சி சொன்னார்கள். கோயம்புத்தூர்ல 13 நாள் இருந்துச்சு, நேரா வந்து இறங்கி வேலை செஞ்சு வேலையை ஆரம்பிச்சோம். கட்சி சொல்லட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்றோம். நானாக அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேங்கண்ணா. நானாக போய் எனக்கு கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் நான் இல்லை. கட்சி தேவையை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. கட்சி சொல்றதை நம்ம செய்ய போறோம். நானாக இந்த கட்சிக்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். தேவையை விட அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது எதுக்கு 36 வயசுல ஒரு மாநில தலைவர் ஆக்கணுங்கண்ணா? நம்ம கேட்டோமா? கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை செஞ்சோம். இல்ல மாநில தலைவர் பதவி இப்ப இவங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நம்ம அப்ஜெக்ட் பண்ணோமா? இல்ல, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பின்பற்ற போறோம். அடுத்து இதை செய்யன்னு சொல்ல போறாங்க, நம்ம செய்ய போறோம். அப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.